லட்சுமி குபேர பூஜை என்பது வேத மந்திரங்கள் ஓத கலசம் வைத்து செய்யப்பட வேண்டும். சாதாரணமாக வீட்டில் நாமே செய்வது என்றால் பூஜை மாடத்தில் லட்சுமி குபேர படத்தை வைத்து இரு பக்கமும் குத்துவிளக்கேற்ற வேண்டும். இப்படத்திற்கு முன்பாக பெரிய வாழை இலை வைத்து அதில் நவ தானியங்களை தனித்தனியாக பரப்பி வைக்க வேண்டும். நடுவில் சுத்தமான தண்ணீர் நிரப்பிய சொம்பை வைத்து அதில் மஞ்சள் கலந்து பின் மாவிலையை சொருக்கி அதன் மேல் ஒரு தேங்காய் வைத்திட வேண்டும். அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்கரித்திட வேண்டும். பின் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து பூஜையை ஆரம்பித்திட வேண்டியதுதான். நமக்கு தெரிந்த விநாயகர் துதி மற்றும் பாடல்களை பாடி பூஜையை செய்ய வேண்டும். பின் மகாலட்சுமியை வணங்கி போற்றி வழிபட வேண்டும். அதன் பின் குபேர மந்திரங்கள் அல்லது குபேராய நமக, தனபதியே நமக என 108 முறை சொல்லி தாமரை இதழ்கள் அல்லது பூக்களால் பூஜிக்க வேண்டும். தாமரை மலர் லட்சுமி மற்றும் குபேரனுக்கு உகந்த மலர். பின் நைவேத்தியமாக இனிப்புகள் மற்றும் பால் பாயசம் போன்றவற்றை வைத்து பூஜை முடித்திட வேண்டும். பூஜையில் தட்சணையாக காசுகள் வைக்கப்பட வேண்டும். பூஜை முடிந்தவுடன் எடுத்து நமது பணப்பெட்டிகளில் வைத்துக் கொள்ளலாம். சிலர் தாம்பூலங்களையும் காசுகளையும் தானமாக வழங்கிடுவார்கள். லட்சுமி குபேர பூஜை தீபாவளி தினத்தில் செய்யும் போது வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வதுடன் குபேரன் சகல செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்கிடுவார்.